Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸில் ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம்னு சொல்லுவாங்க. இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் தி மணின்னு சொல்லுவாங்க. இதில் எது வேல்யூ ஃபார் மணி, இது எது உண்மையாலே ஒர்க் ஆகும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மணியில் ஏன் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய விஷயங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போது இந்த மணி, அவுட் ஆஃப் தி மணி, அதே மாதிரி அட் த மணின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அது போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷனல் நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குன்னு தெரியும். கால் ஆப்ஷன் ஒன்று, புட் ஆப்ஷன் ஒன்று. கால் ஒன்று இருக்குது, புட் ஒன்று இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம 2மே வந்து பையிங் பற்றி தான் பேச போகிறோம், செல்லிங் பற்றி கிடையாது. 2மே கால் வந்து பையிங் தான், புட் வந்து பையிங் தான் பேச போகிறோம். கால் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதோட டேர்ம் ப்ரெடிக்ஷன் ஃபார் பைன்னு சொல்லுவாங்க. கால் ஆப்ஷனோட மீனிங், கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறீங்கன்னா என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஏற போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா, செல் ஆக போகுதுன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸு கம்மியாக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பையிங் பற்றி பேசுகிறேன். ஆனால் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிங்கன்னா நாளைக்கு ப்ரைஸ் ஏற போகுதுன்னு சொல்கிறீங்க. புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிங்கன்னா ப்ரைஸ் வந்து இறங்க போகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ப்ரைஸ் ஏற போகுது. ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டில் என்ன ஆகுது, ஒரு படிக்கட்டு இருக்குது. அதில் வந்து நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இப்போ நிஃப்டி எடுத்திங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து 15,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 15K இருக்குன்னா, அது கீழே இருக்கிறது வந்து ஒரு 14Kக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், 13Kக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், 12Kக்கு இருக்கும். மேலே போனீங்கன்னா 16Kக்கு இருக்கும். அதே மாதிரி 17,000க்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஒரு லெவல்லையும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்னா 15,000. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இங்கே நிற்கிறீங்க. ஓகே, நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்குது, மேலே போகுது. அப்போ உங்களோட பார்வை என்ன இருக்குது, மேலே போகுதுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த லெவல்ஸ் எல்லாம் கடந்து வந்து இப்போ கரெக்டாக 15,000ல் நிற்கிறீங்க. உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன இருக்குது, மேலே போகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நிற்கிற இடம் இருக்குல்ல 15,000, அதை தான் வந்து அட் தி மணின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற இடம் அட் த மணியோட மீனிங் என்னன்னா, இப்போ எங்கே இருக்கீங்களோ அதுதான் வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க. இந்த மணி அப்படின்னு சொன்னது நீங்கள் கடந்து வந்த விஷயம், உள்ளே இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது, அதை வந்து இந்த மணின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 15,000 வந்து மேலே பார்க்கறதுனால பின்னாடி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 14,000, 13,000, 12,000 தான் இருக்குல்ல. இது எல்லாமே பின்னாடி இருக்கு, உள்ள இருக்கு. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மணின்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்க மணி, இந்த மணி. இப்போ நீங்க மேலே பார்த்து நெக்ஸ்ட் இங்கே தான் போகுதுன்னு சொல்றீங்களா, வெளியில இருக்க விஷயம் இது என்னன்னா, ஃபார்வர்டில் போகிற விஷயத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா வெளில இருக்க விஷயங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடியே சொன்ன மாதிரி படிக்கட்டில் நிற்கிறீங்க. நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ கால் ஆப்ஷனில் எங்கே நிற்கிறீங்களோ அது ஏடிஎம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போதோ வெளியில் இருக்க விஷயங்களை வந்து அவுட் ஆஃப் தி மணின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்க விஷயத்த வந்து இந்த மணின்னு சொல்லுவாங்க. இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. புட் ஆப்ஷன் போனீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். புட் ஆப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் 17K இது, 16K இது, 15K இது, 14K, 13K, 12K இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன ப்ரிடிக்ட் பண்றீங்கன்னா, மார்க்கெட் கீழ போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்றீங்க. நீங்க இருக்கிற இடம் இங்க இருக்கீங்க. இங்கேருந்து உங்களோட பார்வை எங்கே இருக்குன்னா கீழே பார்க்குறீங்க. ஓகேவா? அதனால் இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கிற இடத்த வந்து புட் ஆப்ஷனில் வந்து ஏடிஎம்னு சொல்லுவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே இருக்கீங்களோ அது ஏடிஎம் தான். நீங்கள் அது கால்லையும் சரி, புட்லேயும் சரி இருக்கிற இடம் வந்து ஏடிஎம். இப்போ உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னவா இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால இது இன்னும் வரலை. இன்னும் மார்க்கெட் வந்து கீழே வரல. இது அவுட் சைடில் இருக்கிறதுனால, வெளியில் இருக்கிறதுனால, ஃபார்வர்டில் இருக்கிறதுனால இது பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஓடிஎம். வர வேண்டிய இடத்த வந்து ஓடிஎம்னு சொல்கிறோம். அதுவே இதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் மார்க்கெட்டில் இங்கே பார்த்துட்டு இருக்கறனால பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த மணி, உள்ளே இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க, இந்த மணின்னு சொல்லுவாங்க. இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, கால் ஆப்ஷன் நீங்கள் பார்க்குற விதம் வந்து மேலே இருக்கிறதுனால, மேலே இருக்கிறது ஃபார்வர்டில் இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் தி மணின்னு சொல்லுவாங்க. ஆனால் புட் ஆப்ஷனில் நீங்கள் கீழே இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட்டாக இது வந்து உள்ளே இருக்கிறதுனால இந்த மணின்னு சொல்லுவாங்க. அட் த மணி சேம் தான். இந்த மணியும் அவுட் ஆஃப் தி மணியும் 2த்துக்கும் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். இப்போ இதையே வந்துட்டு நம்ம சார்ட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஆப்ஷன் செயின்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஏடிஎம்ல இருக்கு. இப்போ அதே படிக்கட்டு நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட் என்ன இருக்கு, இப்படி ஒரு படிக்கட்டில் மார்க்கெட் வந்து மேலே ட்ராவல் ஆகி இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, ஏடிஎம்ல இருக்குது. நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் இங்கேருந்து மேலே பார்க்குறீங்க. மேலே பார்க்குறது எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி ஓடிஎம்னு சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் தி மணி. அப்போ ஏடிஎம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1960ல் இருக்குது. அதுக்கு மேலே
1980 போகும்ன்னு சொல்றீங்க. 2000 போகும்ன்னு சொல்றீங்க. 2020 போகும்ன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கான பிரீமியம்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்? மேல இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கம்மியாவும் இருக்கு. அதுவும் நான் வரேன். ஏன் கம்மியா இருக்குன்னு வரலாம். இப்போ வந்து இந்த மணின்னு சொல்றோம். இப்போ 960க்கு கீழ இருக்கிறது எல்லாமே உள்ள இருக்கு. இப்போ 940, 920 எல்லாமே கீழ இருக்கு. அதுக்கான பிரீமியம்ஸ் இன்சைட் இருக்கு. 33, 50 எல்லாமே என்ன இருக்குன்னா, அதிகமா இருக்கு. அவுட் ஆஃப் தி மணில பிரீமியம் கம்மியா இருக்கும். இந்த மணில எப்போதுமே பிரீமியம் வந்து அதிகமா இருக்கும். இந்த சைடு பார்த்திருப்பீங்க. இந்த மணி வந்து கீழ இருக்கு. ஆனா அந்த சைடு போம்போது, படிக்கட்டுல வந்து நம்ம கீழ இறங்குறோம். அப்ப என்ன ஆகும்? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இது வந்து அட் த மணி. அட் த மணி இருக்கீங்க. அதோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா, ரூ. 11 இருக்கு. இப்போ அவுட் ஆஃப் தி மணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுல நம்ப இங்க நின்னுட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, கீழ போன்னு சொல்றோம். அப்ப கீழ போறது எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. ₹593 எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி இருக்கும். இதுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மணின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். 22, 37 எல்லாமே ஹையா இருக்கா? அப்படியே 2த்துக்கும் ஆப்போசிட்ல இருக்கும். இந்த மணி 2த்துக்கும் ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாரி அவுட் ஆஃப் தி மணி 2த்துக்கும் ஆப்போசிட்ல இருக்கும். அட் த மணி 2மே வந்து சேமா தான் இருக்கும். நான் இப்ப காமிச்ச எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஆப்ஷன் செயின்லேருந்து எடுத்து இத வந்து ChatGPTல போட்டு நான் மாத்தி வச்சிருக்கேன். சில சைட் வந்து இப்படியே தராங்க. ஏன்னா நிஃப்டி டைரக்ட்டா காமிக்கலன்னா, அது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆற மாரி இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆப்போசிட்ல குடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம ஏறும்போது எப்போதுமே பிரைஸ் வந்து கீழ இருந்து போச்சுன்னா, ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்னா கீழ இருந்து மேல மேல படிப்படியா போறீங்க. அதனால ஆப்ஷன் வந்து ஏறுது. கால் ஆப்ஷன் வந்து பிரைஸ் எல்லாம் ஏறுது அப்படின்றது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். இதுவே வந்து என்எஸ்சி சைட்ல போய் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப என்எஸ்சி சைட்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து நம்ம அதுல வந்து கீழ இருந்து மேல போச்சு. ஆனா, இப்போ வந்து பிரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படிதான் 980ல நெக்ஸ்ட் வந்து 2000 போச்சு, 2020 போச்சு. ஆனா, இப்ப பாருங்க, மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு? கீழ தான் ஏறுது. அப்ப இது உல்டாவா இருக்கிறதுனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உல்டாவா யோசிக்கணும் அப்படியே. இங்கருந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி திரும்பி, நீங்க இங்க இருக்கீங்க. படிக்கட்டு வந்து இப்படி போகுது கால் ஆப்ஷனுக்கு. கொஞ்சம் உல்டாவா தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, நீங்க ஒண்ணும் கிடையாது. இந்த ஸ்கிரீன்ஷாட்ட எடுத்து நீங்க வந்து ChatGPT அந்த மாரி விஷயங்கள்ல போட்டு ரிவர்ஸ் பண்ணி குடுன்னா, அது அழகா ரிவர்ஸ் பண்ணி குடுத்துரும். இருந்தாலும் எப்படியும் புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கிறதுனால, இந்த இடம் தான் என்னது உங்களுக்கு ஏடிஎம் வரும். இதுக்கு மேல போறது எல்லாமே இதுக்கு என்னன்னா, நம்ம இந்த இடத்துல இருக்கோம். நம்ம பார்க்கறது வந்து கால் ஆப்ஷன் வந்து பிரைஸ் ஏறும்ன்னு பார்க்குறோம். அப்ப ஏறும்ன்னு பார்க்கும்போது, இது எல்லாமே இந்த சைடு இருக்கிறது எல்லாமே என்னது அவுட் ஆஃப் தி மணின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இந்த மணின்னு சொல்லுவாங்க. கால் ஆப்ஷன் வந்து இந்த சைடு இருக்கு. இந்த சைடு பார்த்துக்கோங்க. புட் ஆப்ஷன் அந்த சைடு இருக்கு. அப்போ நம்ம அவுட் ஆஃப் தி மணியில பார்க்கும்போது, இப்ப 980ல இருக்கும். அப்ப 980ல இருக்கும்போது 2000, 2020 எல்லாமே இந்த மணியில இருக்கும். அதுக்கான எல்டிபின்னு சொல்றாங்கல்ல பிரீமியம். அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2000 வந்து ரூ. 6 இருக்கும். 2020க்கு ரூ. 3 இருக்கும். எல்லாமே எல்டிபி கம்மியா இருக்கும். அதுவே இந்த மணி எல்லாமே எல்லோ கலர்ல குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 33, ரூ. 50, ரூ. 68 அப்படின்ற மாரி இருக்கும். இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. அதே மாரி புட் ஆப்ஷனுக்கு முன்னாடியே சொன்ன மாரி கொஞ்சம் தலைகீழ இருக்கும். என்னன்னா, புட் ஆப்ஷன் நம்ம முன்னாடி வந்து இப்படி இறங்கி வந்தோம். மேல இருந்து இப்படி கீழ இறங்கி வந்தோம். ஆனா, இப்ப என்ன பண்றோம்னா, கீழ இருந்து மேல பார்க்கணும் புட் ஆப்ஷன். ஏன்னா, பிரைஸ் எல்லாமே கம்மியாகுறது எல்லாமே எங்க இருக்குன்னா, மேல இருக்கு. கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். நீங்க அந்த மாரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் இத புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது, அட் த மணி எங்க இருக்குன்னா, இங்க இருக்கு 2 எல்லோ பாக்ஸ் மீட் பண்ற இடத்துல இருக்கும் அட் த மணி. இப்ப நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இருக்கு. 980ல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிரைஸ் குறையும்ன்னு சொல்றீங்க. பிரைஸ் குறையிற இடம் இங்க இருக்கு. அப்ப புட் ஆப்ஷன்ல பார்க்கும்போது எல்டிபி பார்த்தீங்கன்னா தெரியும். அட் த மணில ரூ. 11 இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரூ. 6 அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரூ. 3 இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தி மணில இருக்கனால, இந்த மணில இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல இருக்கும். அப்படியே என்ன ஆகும் உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே அதிகமா இருக்கும். அதனால இத வந்து இந்த மணி பார்த்தீங்கன்னா, 2மே எல்லோ கலர்ல இருக்கும். அவுட் ஆஃப் தி மணி பார்த்தீங்கன்னா, 2மே ஒயிட் கலர்ல இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, இது வந்து தலைகீழ இருக்கிறதுனால சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்கிரீன்ஷாட் மாரி எடுத்து அதில போட்டு நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு 2, 3 வாட்டி ட்ரேடிங் பண்ணீங்கன்னா, இது எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம இந்த மணி பார்த்தாச்சு. அவுட் ஆஃப் தி மணி, அட் த மணி பார்த்தோம். இப்ப வேல்யூ ஃபார் மணி எதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, ஏன் இந்த மணிலலாம் வந்து பிரீமியம் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கான யூசஸும் இருக்கு. நம்ம எந்த பிரீமியம் வாங்குனா நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும், ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பழைய அதே லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் 960 அட் த மணி. இது HDFC பேங்கோட ஆப்ஷன் செயின் இது. 940 வந்து இந்த மணி. ஏன்னா நம்ம இங்க இருந்து
மேல பார்க்கறதுனால மேல இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் தி மனி. உள்ள இருக்கிறது எல்லாமே இந்த மனி. அதனால 960லேருந்து மேல இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் தி மனி. ரூ. 10 அந்த ரேஞ்சில இருக்கும். உள்ள இருக்கிறது, கீழ இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மனியா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ HDFC பேங்கோட லாட் சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு லாட் சைஸ் இருக்கு. நீங்க இண்டெக்ஸ் எடுத்தீங்கனாலும் ஆப்ஷன் பண்ணுவீங்க. லாட் சைஸ்ன்னு டிஃபர் ஆகும். அதுக்கு ஏத்த மாரி. இப்போ நம்ம HDFC எடுத்திருக்கோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹550. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரூ. 100ன்னு வச்சுக்கலாம். லாட் சைஸ் எவ்வளோன்னு வச்சுக்கலாம். HDFC மறந்துருங்க. ரூ. 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ ரூ. 100 இருந்தா உங்க இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ இருக்கும்? நீங்க மேல போகும்னு சொன்னீங்கன்னா, நீங்க அவுட் ஆஃப் தி மனிலும் வாங்கலாம், அட் த மனிலும் வாங்கலாம், இந்த மனிலும் வாங்கலாம். எல்லாமே வாங்குறீங்க. எவ்வளோ ஆகுதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அட் த மனி இருக்கு, இந்த மனி இருக்கு, அவுட் ஆஃப் தி மனி இருக்கு. அட் த மனி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ₹19 இருக்கு. அத நான் ₹20 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அட் த மனில நீங்க இது பண்றீங்கன்னா, உங்க இன்வெஸ்ட்மென்ட் லாட் சைஸ் ₹550 எக்ஸாம்பிளுக்காக ₹100 வச்சிருக்கேன். அப்ப நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருக்கும்? ₹2000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த மணி பார்த்தீங்கன்னா ₹35 ₹33 இருக்கு. எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ₹35 இன்டு ₹100 போட்டீங்கன்னா, ₹3500 வரும். அவுட் ஆஃப் தி மனில வெறும் ₹10 தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ₹10 தான் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா ₹1000 தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு நாளைக்கு லாஸ் ஆச்சுன்னா, ₹1000 மட்டும் தான் லாஸ் ஆகும். எதுல? அவுட் ஆஃப் தி மனில. அட் த மனில லாஸ் ஆச்சுன்னா ₹2000 மட்டும் தான் லாஸ் ஆகும். அதுக்கு மேல லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் கிடையாது. இந்த மனில பார்த்தீங்கன்னா, ₹3500 மட்டும் தான் லாஸ் ஆகும். அதுக்கு மேல லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் கிடையாது. இப்போ இதுல பார்க்கும்போது இந்த மணி எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா, நீங்க அட் த மனி, அவுட் ஆஃப் தி மனில எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் டிகே வந்து பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த மனில ஒரு பிளஸ் என்னன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது எப்போதுமே எதுக்கு பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிக்கு பிளஸ். அத பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ, அதனால கொஞ்சம் மேஜர் பிளேயர்ஸா இருக்காங்க. ரிஸ்க் எடுக்காம போணும். எப்படி இருந்தாலும் கீழ வந்துச்சுன்னா பெரிய லாஸ் இருக்கும். ஆனா, மார்க்கெட் வந்து அதே இடத்துல நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க. 960லே நின்னுச்சு. அட் த மனிலே தான் நிக்குதுன்னா கூட, இதுவும் 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். இது வந்துட்டு ஓரளவுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். அதனால நீங்க ஓவராலா பார்க்கும்போது இதுல கொஞ்சம் ரிஸ்க் கம்மின்னு சொல்லுவாங்க. எதுனா அங்கேயே நின்னா கூட. அதே ஆப்போசிட்டா போனா இதுக்கு மொத்தம் லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இது ஏன் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிரும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கால் பத்தி தான் நம்ம மேஜரா பேசிட்டு இருக்கோம். காலோட ஆப்போசிட் அப்படியே புட். நான் சொல்றத அப்படியே தலைகீழ போட்டீங்கன்னா, புட்டுக்கான விஷயங்கள் புரிஞ்சிடும். இப்போ கால் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரிடிக்ஷன் ஃபார் பைன்னு சொன்னேன். என்னன்னா பை ஆகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டூ பைன்னு சொல்லுவாங்க. ரைட் டூ பை வேணும்னா அந்த ஷேர்ஸ வந்து வாங்கி வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ₹10,00,000 ஒரு வீடு இருக்கு. ஒரு 10,00,000 ஒரு வீடு இருக்கு. ஒரு செல்லர் வந்து என்ன பண்றாரு, அந்த வீட வந்து விக்கிறாரு. இப்போ வந்து நான் வந்து பையர். எனக்கு 10,00,000 வந்து இப்போ வராது. எனக்கு வந்து 1 மாசம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த வீட வாங்கணும்னு எனக்கு ஆசை. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன பிரீமியம் மாரி கட்டி ஒரு அக்ரீமெண்ட் போட்டு வச்சுக்கலாம். என்னன்னா, ஒரு பிரீமியம் ஒரு 10,000 நான் குடுத்து அக்ரீமெண்ட் போட்டு வச்சுக்கிறேன். என்னன்னா, நாளைக்கு இந்த ஒரு 1 மாசம் கழிச்சு நான் வந்து அந்த லேண்ட வாங்கிக்கிறேன். ஆனா, இந்த லேண்டோட பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அது மேல ஏறினாலும் சரி, கீழ இறங்குனாலும் சரி, எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் என்ன பண்றேன், அக்ரீமெண்ட் போட்டு போறேன். இப்போ இந்த இடத்துல நாளைக்கு என்ன ஆகும்னா, இந்த பிரைஸ் வந்து ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க. 10,000லேருந்து 12,00,000 ஆச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன், 1 மாசம் கழிச்சு வந்துட்டு 12,00,000க்கு வாங்க மாட்டேன், 10,00,000 தான் வாங்குவேன். ஏன்னா, நான் பிரைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ண போன இடம் என்னது 10,00,000. அப்ப தாராளமா வாங்குவேனான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வாங்குவேன் நானு. இதுவே ஒரு ஆப்போசிட்ல நடந்து 10,00,000லேருந்து 8,00,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண இது எவ்வளோ பிரீமியம் வந்து 10,000. ஆனா மார்க்கெட் வந்து 10,00,000க்கு நான் வாங்கினேன்னு சொல்லிட்டேன். இப்போ 8,00,000 போயிடுச்சு. ஆனா நான் எவ்வளோக்கு தான் வாங்கி ஆகணும்? 10,00,000 தான் வாங்கி ஆகணும். அப்ப நான் என்ன பண்ருவேன், 10,000 போனத போட்டோம். எதுக்கு நான் 2,00,000 லாஸ் பண்ணணும்? அதனால என்ன பண்ணிப்பேன், நான் அந்த லேண்ட வந்து வாங்க மாட்டேன். இதுதான் வந்து பிரீமியம்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு சின்ன பிரீமியம் கட்டி, நாளைக்கு வந்து பிரைஸ வந்து நான் என்ன பண்றேன், இது பண்றேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த பிரீமியம் கட்டி நான் இந்த பிரைஸ ஃபிக்ஸ் பண்ணதுனால, நாளைக்கு இந்த லேண்ட வாங்குறதுக்கு எனக்கு ரைட் இருக்கு, உரிமை இருக்கு. ஆனா வாங்கணும்னு அவசியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இந்த இடத்துல பார்த்தோம் உரிமை இருக்கு. நாளைக்கு 10,00,000க்கு நான் வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். உரிமை இருக்கு, ரைட் இருக்கு. ஆனா கீழ கம்மியாச்சுன்னா வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா
அவசியம் கிடையாது. இந்த பிரீமியம் போனதோட போச்சு. நான் எதுக்கு வந்துட்டு இத வந்து காசு குடுத்து வாங்கணும் அப்டின்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து கால் ஆப்ஷன்ல நடக்குது. இப்போ அதே மாரி மார்க்கெட் வந்து 960 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 960ல எவ்வளோ இருக்கு? முன்னாடியே சொன்ன மாரி ரூ. 20 இருக்கு. நீங்க ரூ. 2000 குடுத்து இத வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரீமியம் குடுத்து நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன், ஷேர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்டின்னு சொல்ற ஒரு இதுதான். நாளைக்கு வந்து பிரைஸ் மேல ஏறுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம், அந்த 10,00,000 10,00,000த்துக்கு குடுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா 12,00,000 ஆயிடுச்சு. 10,00,000 குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். என்னன்னா உரிமை இருக்கு. ஆனா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இத வந்துட்டு நார்மலா ப்ராஃபிட்டபிளா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 940 இருக்கிறவங்க யோசிச்சுக்கோங்க. 960 கூட பரவால்ல. ஆனா இந்த 940 இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. 940க்கு ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறாங்க. இந்த மணில வாங்குறாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கே வந்து நான் 940க்கே வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. மார்க்கெட் இப்ப எவ்வளோ இருக்கு? 960 இருக்கு. ஆனா அவங்க வாங்குற இடம் எங்க எங்க இருக்கு? 940 இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. அவங்க ஷேர் அப்பவே வாங்கி வித்தாங்கன்னா கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ இருக்கு? 960 இருக்கு. அப்போ ப்ராஃபிட் அப்பவே எவ்வளோ பண்ணுவாங்க? ரூ. 20 ப்ராஃபிட் பண்ணுவாங்க. புரியுதுன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க 940க்கு வாங்கிக்கிறேன்றாங்க. நீங்க அப்பவே வந்து 940க்கு வாங்கி, ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி, கரண்ட் மார்க்கெட்ல இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு? 960ல இருக்கு. அப்பவே வித்தீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ப்ராஃபிட் வந்து ரூ. 20 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இந்த ரூ. 20 இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸ் இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ தான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். அப்போ நான் இப்படியே பண்ணிட்டு போயிடலாமே, இந்த மணில நான் என்ன பண்ணிடலாம்? ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாரி ஒரு விஷயம் யோசிப்பீங்க. அதுக்கான இதுவும் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 940 டூ 960 நம்ம கால்குலேட் பண்ணோம். கரெக்ட்டு தான். ஆனா வந்துட்டு பிரீமியம் ஒண்ணு பே பண்ணியிருப்போம்ல. அப்ப அந்த பிரீமியமும் நம்ம ஆட் பண்ணோம். இந்த 940யோட இந்த 1940யோட பிரீமியம் எவ்வளோ? ரூ. 33 ஆட் பண்ணீங்கன்னா தான் உண்மையான வேல்யூ வரும். ரூ. 33 ஆட் பண்ணீங்கன்னா 1973 அப்போ உங்க உண்மையான இது எப்போ ப்ராஃபிட் எப்போ வரும்? நீங்க பிரேக் ஈவன் எப்போ போனீங்கன்னா, அந்த 1960 வந்துட்டு 1973 கிட்ட வந்தா தான் பிரேக் ஈவனே வரும். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல பிரீமியம் வந்து இல்லாம சொன்னேன். அதனால வந்து நெறைய பேர் நெனச்சிருப்பீங்க. ஆனா உண்மையாலே நம்ம பார்க்கும்போது பிரீமியம் நம்ம பே பண்றதுனால, நம்ம ப்ராஃபிட்ன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, உடனே வருமா? நீங்க புக் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஆமா கரெக்ட் தான். 940ல தான் வாங்கியிருப்பீங்க. 960ல விக்கிறீங்கன்னா, புக் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மாரி தான் காமிக்கும். ஆனா அந்த பிரீமியம் நம்ம கட்டணும்ல, அது என்னவாயிருக்கும்? நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கும். அந்த பிரீமியமோட சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம கெயின் எப்போ வரும்னா, 1973 அந்த பிரைஸுக்கு கிட்ட வந்தா தான் பிரேக் ஈவன் ஆகும். அதுக்கு மேல ஏற ஏற தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்னொன்னு ஷேர்ஸ வாங்குனீங்க, அந்த மாரி ப்ராஃபிட் பண்றீங்கன்னா, ஷேர் வந்துட்டு லட்சத்துல வரும். இப்ப நம்ம பண்றது எல்லாமே 1000த்துல பண்ணிட்டுருக்கோம். நீங்க அந்த மாரி ஷேர வாங்கி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, லட்சத்துல வரும். நான் சொன்ன இந்த விஷயம் யாருக்கு யூஸ்ஃபுல்னா, இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் டெர்ம்ல பண்ணியிருப்பாங்க. இல்ல அவர் லாங் டெர்ம் இன்வெஸ்டராவும் இருப்பாரு. அப்ப அந்த மாரி ஆளுங்கலாம் என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு வந்துட்டு 940ல வந்துட்டு ஆப்ஷன் வாங்கி வைக்கிறீங்க. மார்க்கெட் நல்லா ஏறுச்சுன்னா, ஷேர்ஸும் வாங்கி வச்சுக்கலாம். காசும் இருக்கும். லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா, அந்த மாரி விஷயங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, ஏன் இந்த மணில வந்து உங்களுக்கு பிரீமியம் எல்லாமே அதிகமா இருக்கு? ஏன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த பிரீமியம் எல்லாமே அதிகமா இருக்கு. சரி, இந்த விஷயங்கள் புரிஞ்சுச்சு. இப்ப நான் எத சூஸ் பண்ணலாம்? நான் வந்து இந்த மணில போலாமா? அவுட் ஆஃப் தி மணி போலாமா? இல்ல அட் த மணில போலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மணி வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகம். இப்ப நான் லாட் சைஸ் ரூ. 100ன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுனால ரூ. 3,500 சின்னதா தெரியலாம். ஆனா முன்னாடி சொன்ன மாரி லாட் சைஸ் வந்து ரூ. 550. அப்ப நீங்க இந்த மணில போனீங்கன்னா, இந்த ரூ. 33 இன்னும் ரூ. 550 போட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 19,000 20,000 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துரும். நீங்க அட் த மணில போனீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 11,000 கிட்ட வரும். ரூ. 550. இதுவே வந்து அவுட் ஆஃப் தி மணில போனீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 5,000 டூ 6,000 வரும். அப்ப பிரைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்க ரூ. 20 20,000 வச்சிருந்தீங்கன்னா, நீங்க எங்க போலாம்? இந்த மணி போலாம். இது 11,000 வச்சிருந்தீங்கன்னா, அட் த மணி போலாம். இல்ல வந்துட்டு கம்மியா தான் இருக்குன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் தி மணி தான் போவாங்க. அதுவும் இங்க இருக்கிறது கூட கிடையாது. தள்ளி இருக்குது. இந்த ரூ. 2 இருக்குல்ல, இதுல தான் போய் என்ன பண்ணுவான்? ரூ. 550 இன்டூ 2 கிட்டத்தட்ட 1,100 வரும். இத தான் வந்து மக்கள் என்ன பண்றாங்க, காசு கம்மியா இருக்கிறதுனால, மக்கள் நெறைய பேர் இதான் வாங்குறாங்க. இன்னொன்னு ரிஸ்க்கும் கம்மியா இருக்கு. லாஸ் ஆனாலும் எவ்வளோ ஆகும்? ரூ. 1,100 தான் லாஸ் ஆகும். அதுக்கு மேல ஆவாது அப்படின்றதுனால தான் நெறைய பேர் வந்து அவுட் ஆஃப் தி மணி போறதுக்கான ரீசன். சரி, இந்த இடத்துல நான் என்ன அட்வைஸ் குடுப்பேன்னா, அட் த மணி போய்க்கலாம். ஏன்னா அட் த மணில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது இருக்காது. இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குன்னா, சம்டைம்ஸ் வந்து ரூ. 2 ரூ. 3ல இருக்கும். பெருசா இருக்காது. அதனால வொரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்காது. இருந்தாலும் மார்க்கெட் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு
மார்க்கெட் லைட்டா மேல போனாலே, அது என்ன ஆயிடும்? இந்த மணி ஆயிடும். இந்த மணில உங்களுக்கு பிரீமியம் கொஞ்சம் நெறைய ஏறும். அதனால அட் த மணி வாங்குறதுக்கு நல்லது. காசு இருந்துச்சுன்னா அட் த மணி வாங்கிக்கலாம். சரி இல்ல சார் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா, நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, எப்போதுமே உங்க டார்கெட்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்க நீங்க என்ன பண்ணீங்க? பிரெடிக்ஷன் பண்ணீங்க. இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20, 40 வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? 20, 40யோட பிரீமியம் வாங்கி வைக்கலாம்னா, வாங்கி வைக்கலாம். தாராளமா வாங்கி வைக்கலாம். ஆனா, எப்போதுமே அதுலருந்து 1 ஸ்ட்ரைக் ப்ரைஸோ, இல்ல 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸோ உள்ள வாங்கி வைக்கிறது நல்லது. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா 2020யோ இல்ல 2000 வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா, மார்க்கெட் வந்து இப்போ 2000 பிரீமியம் வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் என்ன ஆகுது? அத தாண்டி 20, 40க்கு போகுதுன்னா, நீங்க வாங்கி வச்ச 2000 இப்ப என்ன இருக்குன்னா, இந்த மணில இருக்கும். அப்ப ஏறும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, பிரீமியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏறும். அதுக்காக தான் நான் சொல்றேன். என்னன்னா, நீங்க என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ, அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ வாங்காம, அதுக்கு உள்ள இருக்கிறது வாங்குனீங்கன்னா, டார்கெட் அச்சீவ் ஆகும்போது உங்களுக்கு பிரீமியம் என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். அதனால காசு இருந்தா எந்த மணி வாங்கலாம்? அட் த மணியும் வாங்கலாம். அப்படி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா, என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, டார்கெட் வைக்கிறீங்களா? அதுக்கு 1 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்ல 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழ வச்சுக்கோங்க. அதே மாரி அவுட் ஆஃப் தி மணில போறதுனால 2 விஷயம் தெரியணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் தெரியணும். புட்டுக்கும் சரி, புட்டு போடுறீங்கன்னா, டவுன் ட்ரெண்டா இருக்கான்னு தெரியணும். கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாரி கால் போடுறீங்கன்னா, அப் ட்ரெண்டா இருக்கான்னு பார்க்க தெரியணும். அப்ப நீங்க பார்க்குறீங்களா? அதுக்கேத்தா மாரி கால் இல்ல புட்டு வாங்கிக்கலாம். பையிங் தான் பேசுறேன். செல்லிங் பேசல. செகண்ட் ஒண்ணு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டார்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது? அதுக்கேத்தா மாரி தான் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வாங்கணும். நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, எது கம்மியா இருக்கோ அப்படி வாங்கக்கூடாது. மார்க்கெட் எங்க போதோ, அதுக்கேத்தா மாரி தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் வாங்கணும். இதனால தான் நம்ம ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கும்போது கூட, வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, ட்ரெண்டுனா என்ன? அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சா தான் ஆப்ஷன் பண்ணவும் முடியும். அதனால நீங்க ஆப்ஷன் பண்ணணும்னா கூட அப்படியே போயிட முடியாது. ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். அப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, என்ன பண்ணிக்கோங்க முன்னாடி அட்வைஸ் பண்ண மாரி, இந்த மணி வாங்கிக்கலாம், அட் த மணி வாங்கிக்கலாம். காசு கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால தான் எல்லாரும் ஓடிஎம் போறோம். அவுட் ஆஃப் தி மணி போறோம். அவுட் ஆஃப் தி மணிலயே டார்கெட்டோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வாங்காதீங்க. உள்ள இருக்கிறது 1 ஸ்ட்ரைக் பிரைஸ், 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள வாங்கிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகும்போது இந்த மணில இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராவும் இருக்கும். ஸோ எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மணினா என்ன? அட் த மணினா என்ன? அவுட் ஆஃப் தி மணினா என்ன? என்ன இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன? ஏன் அதிகமா இருக்கு? அந்த படிக்கட்டு எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க நார்மலா என்எஸ்சி நெறைய இது பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாரி தான் தராங்க. நான் காமிச்ச மாரி எக்ஸாம்பிள்ல தான் தராங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்எஸ்சில தான் இருக்குன்னா, நீங்க அத எடுத்து ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் 2, 3 ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கே புரிஞ்சிரும். அந்த என்எஸ்சில இருக்க சைட் எப்படி ரிவர்ஸ்ல இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சிரும். தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். திரும்ப நான் உங்கள அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.